அரசியலை உரிமை சார்ந்த அரசியலாக கொண்டு வருவதற்கு என்னோட இளைஞர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயா, நீ வாக்களி. எந்த கட்சிக்கும் வாக்காளனா மாதிரி வாக்களிக்காத. அரசியலை புரிஞ்சுக்கிட்டு வாக்களி. எவனை கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ண வேண்டாம். எந்த நடிகன் முன்னாலே நீ போக வேண்டாம். எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் கேள்வி கேளு. அதுக்கு தான் இன்னைக்கு ஆபத்து வந்திருக்கு. இந்த அதிமுக கூட்டணி ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிக்குது. ஒரே நாடு ஒரே தேர்தல்னு ஒரு பிரச்சனை வந்தால் என்ன ஆகுங்கிறத பேசக்கூடிய அணியாக திமுக அணி மட்டும்தான் இருக்குது. மன்னிக்கணும், திராவிடர், அதாவது நீங்கள் தமிழக வெற்றி கழகமாக இருக்கலாம் அல்லது நாம் தமிழர் கட்சியாக இருக்கலாம். ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பதை ஏதோ கூட்டணியின் பிரச்சனையாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறவரை இந்த பிரச்சனை தீராது. நீங்கள்லாம் பேசணும். நான் உங்களுக்காக சொல்லி கொடுக்குறேன். இந்த பிரச்சனையை நீங்கள் கவனிக்க தவறினால் மாநில கட்சி என்பது இருக்காது, மாநிலத்தில் ஆட்சி என்பது இருக்காது, மக்களுக்கு ஓட்டுன்னு ஒன்று இருக்காது. ஒரு நாடு ஒரு தேர்தல் மிகப்பெரிய பிரச்சனை. நீங்க 3 ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இளைஞர்கள் புரிஞ்சுக்குங்க. நீங்க 3 ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. உள்ளாட்சியில் 1 ஓட்டு போடுறீங்க. அந்த நேரத்தில் எம்எல்ஏ ஓட்டு கேட்டு வருவார், எம்பி ஓட்டு கேட்டு வருவார். அதே மாதிரி நீங்க எம்பி ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது உள்ளாட்சியில் கவுன்சிலர் வந்தே ஆகணும், எம்எல்ஏ வந்தே ஆகணும். நான் சொல்றது ரன்னிங் கமெண்ட்ரி வேணா, அண்ணன் அடுத்து பேசுவார். இளைஞர்கள் 3 ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிற காலத்திலிருந்து 1 ஓட்டு போடுற காலத்துக்கு போறங்க. ஒரு தடவை தான் ஓட்டு போட முடியும். 3 ஓட்டை பட்டன் அமுத்திடணும். நீங்க வேட்பாளரை மட்டும்தான் பார்ப்பீங்க, அமைச்சரை பார்க்க மாட்டீங்க, தேர்ந்தெடுத்தவர்களை பார்க்க மாட்டீர்கள். ஏங்க, இளைஞனுக்கு அரசியல் கண்ணு முன்னால இருந்து பறிக்கப்படுதுங்க.